அத்வேஷா சர்வபூதானாம் மைத்ர கர்ம ஏவ நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்ட சதனம் யோகி யதாத்மா திருடநிச்சயः மய்யர்ப்பித மனோபுத்திः யோமத்பக்த சமே பிரியः அத்வேஷா சர்வபூதானாம் மைத்ர கர்ம ஏவ நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்ட சதனம் யோகி யதாத்மா திருடநிச்சயः மய்யர்ப்பித மனோபுத்திः யோ மத்பக்தः சமே பிரியः. தலத்தியாகம் பண்ணி கர்மாக்கள் அனுப்பிக்கிறோம். தனக்கு விதிக்கப்பட்டதால் நிச்சய நிறுத்தி கர்மாக்களும் தனக்கு சத்தியமாக இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மங்களையும் எவர் பலத்தை தியாகம் பண்ணி பலத்தையும் பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணி எவ்வளவு கர்மாக்கள் நியதமாக அனுப்பிக்கிறானோ அவருக்கு ஏற்படக்கூடியதான குணவிசேஷம் உபாதேயமான குணங்கள். எந்த குணங்கள்னாலும் பெருமாள் அளவுகளுக்கு திருப்தி அடைவனோ அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட உபாதேயமான கேய குணங்கள் எழுத்துக்கு உபாதேய குணங்கள். அப்படிப்பட்ட உபாதேய குணங்கள் எவை எவை இந்த கர்ம பல தியாகத்தினால் ஏற்படும். பலத்தில் அதிபதி இல்லாமல் கர்மாக்களை பகவத் ஆராதனமாக அனுப்பிட்டு கர்ம பலன்களையும் பகவானுக்கே சமர்ப்பித்து நிரகங்காரமாக நிர்மமாக ஆங்கார மமகாரங்கள் இல்லாமல் தன்னுடைய இந்த வர்ணாசிரம தர்மங்களை எவ்வளவு சக்தி உண்டோ அவர் அனுப்பிக்கிறவங்க அவருக்கு ஏற்படக்கூடியதாக உபாதேயமான குணங்களை ஏற்படுத்தி கொள்ள. இந்த குணங்கள் ஏன் உபாதேய குணங்கள் தானே இவைகள் பகவானுக்கு அளவு கிடந்த பிரீதிக்கு விஷயமாக குணம். இந்த குணம் உள்ளவரை கேட்டு பெருமாள் பிரீத்தியால் சித்திருக்கும். அது மாதிரி குணங்கள் இந்த கர்மபல தியாகத்தினால் உண்டாகும். அத்வேஷா சர்வபூதானாம் சர்வபூதானாம் அத்வேஷா. அதாவது நம்மேல துவேஷம் உள்ளவராக தன்மேல துவேஷம் உள்ளவராக தனக்கு சர்வதா அபகாரத்தையே பண்ணக்கூடியவர்களுக்காக அப்படிப்பட்ட சர்வத்திலேயும் சர்வபூதங்களிலேயும் துவேஷம் இல்லாமல் தன்னை துவேஷிக்காதவனை துவேஷிக்காமல் இருக்கிறது எல்லாருக்கும் சாப்பிடும். ஆனால் தன்னை துவேஷிக்கக்கூடியவனும் கூட தனக்கு அபகாரம் பண்ணக்கூடியவனையும் கூட அவன் நேரடிய துவேஷம் இல்லாமல் இருக்கிறது. அதான் அத்வேஷா சர்வபூதான சர்வபூதான சர்வதற்கு தன்னை துவேஷிக்கிறவோடு துவேஷிக்காதவோடு வாசி இல்லாமல் தனக்கு அபகாரம் பண்ணவோடு பண்ணாதவோடு வாசிய தனக்கு உபகாரம் பண்ணவனத்தை எப்படி துவேஷம் இல்லாமல் இருக்கானோ அதனால் தனக்கு அபகாரம் பண்ணவனுக்கு துவேஷம் இல்லாமல் இருக்கும். தன்னை துவேஷிக்காதவனுக்கு எப்படி துவேஷம் இல்லாமல் இருந்தாலும் அதனால் தன்னை துவேஷிப்பவர்களுக்கு அதே மாதிரி துவேஷம் இல்லாமல் இருக்கும். அதான் சர்வபூதான துவேஷா அல்ல துவேஷான துவேஷிக்கிறவன் துவேஷா துவேஷிக்கிறவன் துவேஷா அத்வேஷான அத்வேஷா சர்வபூதான சர்வபூதான அத்வேஷாங்கிறதுக்கு வெறும் அத்வேஷா சொன்னா துவேஷமற்றவன் சொன்னா எல்லாம் நமக்கும் துவேஷமற்றவன். நம்ம மேல துவேஷம் இல்லாமல் நமக்கு துவேஷம், நமக்கு உபகாரம் மட்டுமே நமக்கு துவேஷம் இல்லை. ஆனா அப்படி இல்லாமல் சாப்பிடுங்க யாருக்காவது தொடர்ந்து பேசணும். அதாவது சர்வபூதான அத்வேஷா. அடுத்தபடியா மைத்ரஹ மைத்ரஹ கர்ம ஏவச்ச மைத்ரஹோ அதே மாதிரி விட்டு அபபூர்வத்துக்கு மித்திரபாவத்தை பாராட்டுகிறோம். மைத்ரி தன்னை பேசிக்காதவங்க தனக்கு உபகாரம் பண்றவங்க எப்படி மித்திரபாவத்தோடு இருக்கணும், அதனால் சர்வபூதங்களுக்கு மித்திரபாவத்தோடு இருக்கணும்னா மைத்ரா. அது நிருபார்த்தமான மைத்ரி. இவன் நம்மிடத்துல நீட்டியா இருக்கிறவன் நமக்கு உபகாரம் பண்றவன் அப்படிங்கிற உபாதிகளாக இல்லாமல் துவேஷிக்கிறவனும் அபகாரம் பண்ணக்கூடியவன் இருக்கானே அவர்களுக்கு கூட
இல்லையா மைத்திரினா மித்திரபாவத்தோடு இருக்கக்கூடியவங்க அவனுக்கு ஸ்நேகபாவத்தோடு வர்த்திக்கூடியவங்க அவன் தான் மைத்ரா. அத்வேஷா சர்வபூதானாம் சர்வபூதானாம் மைத்ரா. சர்வபூதானாம்ங்கிறது ரெண்டு கேள்வி. அதுயா மைத்ரா கருணையேவக. அதுனா நமக்கு எவ்வளவுதான் சீக்கிரமாக இருந்தாலும் நம்மளை எவ்வளவுதான் துவேஷித்தவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆபத்து உண்டான இடத்துல அவனுக்கு ஒரு துக்கம் உண்டான இடத்துல அவன் மக்கள்ல பரம கருணையை பண்ணிக்கொண்டு அந்த துக்கத்தை போக்குவதற்கு முயற்சி செய்தவனாக இருப்பதற்கு அதுதான் கருணா. அந்த வரையில் அவன் தான் சேர்த்து கருதெல்லாம் நடத்திருக்கிறார். காரணத்தினால அவருக்கு ஏற்பட்ட அந்த துக்கத்தையும் போக்குவதற்கு முயற்சி பண்ணுவதற்கு அதுதான் அப்படிப்பட்ட கருணா. அத்வேஷா சர்வபூதான மைத்ரா கருணையேவக. இப்ப அத்வேஷாக இருக்கிறத மித்திரபாவத்தோடு இருக்கிறத அவர்களுக்கு துக்கமற்ற விதத்தில் அவர்கள் துக்கத்தை போக்கத்துக்கு பிரவர்த்திக்கிறானே அந்த காரண பாவத்துல இவர்கள் எல்லாவற்றிலையும் இவன் நமக்கு வேண்டப்பட்டவன், இவன் நமக்கு வேண்டாப்பட்டவன், இவன் நமக்கு விரோதி, இவன் நமக்கு உபகாரம் பண்ணுங்கிற அந்த பிரிவினை இல்லாமல் எல்லோரிடத்திலையும் சர்வபூதானா மத்வேஷா சர்வேஷு பூதேஷு மைத்ரா சர்வேஷு பூதேஷு கருணா. கருணாவை ரெண்டு விஷயம் அதனால் துக்கத்தை கேட்ட விடத்துல அதை பொறுக்க மாட்டாது அவர்கள் துக்கத்தை போக்குவதற்கு முயற்சிக்கிறதுதான் காரணம். அவருக்கு துக்கத்தை பார்த்து தானும் துக்கப்படுறது காரணம் யோகாச்சாரிய அபிப்பிராயம் இல்ல. அவருக்கு துக்கத்தை பார்த்து அதை பார்க்க மாட்டாங்க, அவர்களுக்கு துக்கத்தை போக்குவதற்கு முயற்சிக்கிறது பல துக்க நிராட்சிதான் அவளுக்கு பிரமாணம். எதனை மனுஷியான கூட்டி குடிச்சிட்டான் சக்கரவர்த்தி மகன். அதனால அது துக்கத்தை இடத்துல தானும் அவர்களை தான் அதிகப்படுத்துகிறார். துக்கத்துக்கு ஹேயகுணமாக இப்போ இதை படித்து இந்த பரப்பு படித்து ஹேயகுணத்தை கல்யாணம் கொடுக்கணும். பெருமாளுக்கு அனந்தமான கல்யாணம் பண்ணுவதற்கு மத்தியில அதனால துக்கத்தை பார்த்து சொல்லியிருக்கேன். மாமனிகள் கேட்டாரா அது துக்கி ஹேயகுணம் இது படிக்கப்பட்டது ஹேயகுணம் கல்யாணம் பண்ண கேட்டாங்க. இல்ல இது அபிநயம் அப்படின்னு சொன்னாக்க அதோட பெருமாள் எல்லாமே அபிநயம் பண்றது. இது அபிநயம் மாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாமே அபிநயம் இது அபிநயம் இந்த அபிநயம் இல்லைங்கிறது என்ன நிரூபணம் கேட்டாங்க. அதே சதானத்துக்கு அபிநயம் படிக்கணும். அதனால்தான் அதுக்கு ரெண்டு ரைட்டு முதல்ல படத்துக்கு முக்கியத்துவம், அப்புறம் படத்துக்கு என்ன அதோட வெற்றிக்காக தப்பு. முதல்ல படத்துக்கு முக்கியத்துவம். ஏன்னா அகரால் புத்தகத்தை போடும்போது சத்துக்கமா நினைச்சுக்கணும் இல்லையா, இது அகரால் புத்தகம் நினைக்காம அதுக்காக அந்த மாதிரி ஒரு சரி பண்ண முடியும். எல்லாமே கிடைச்சிட்டு கண்டிப்பா அது பண்ணாதான் இது பண்ண முடியும். அகரால் புத்தகத்தை சத்துக்கமா நினைச்சுக்கோங்க. அதனால பேர் தற்கேடாக நினைக்கிறோம் சொல்லுவாங்க. அதனால துக்கத்தை போகிறது சந்துக்கத்தை போகிறதாக நினைக்கிறவங்க முதல்ல பரப்புக்கு துக்கித்தோம், அப்புறம் பரப்புக்கு நிராகரிப்பு. அதுவே சர்வபூதானம்
இப்ப மைத்திர கருணையை அடுத்த நிர்மமாக நிரகங்காரா நிர்மமாக தேவேந்திரியாதிகளிலும் தன் சம்பந்தியான பிராகிருதமான பதார்த்தங்களிலேயும் மக என்கிற புத்தி அர்த்தம் செய்திருக்கார். நமக்கெல்லாம் எதுல மமக்காரம் இருக்கு, எது என்னுடைய இருந்து அறிஞ்சு சொல்றோம். இந்த தேக சம்பந்தியான பதார்த்தங்கள் அது ஒவ்வொரு இருந்து இருந்து எதை அழிச்சு சொல்றோம், தேக சம்பந்தியான பதார்த்தம். ஆனால் இப்ப நிர்மமாக எதுல மமக்காரம் வச்சு இருக்கணும், நிர்மமாக நிரப்ப மமக்கார எதுல மமக்காரம் வச்சு இருக்கணும் கேட்டாங்க. இந்த ஆத்மாவை தவிர்த்ததான தேகேந்திரியாதிகள், அந்த தேக சம்பந்தத்தினால வந்த பதார்த்தங்கள், இவைகள்ல மம என்கிற புத்தியை செய்வது. அதான் நிர்மமாக. நிரகங்காரா அப்படின்னு அர்த்தம். இந்த மமக்காரத்துக்கு காரணம் என்ன, இந்த தேக சம்பந்தியான பதார்த்தங்கள் எல்லாம் பார்த்து என்ன எதுடைய சொல்லணும், அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த தேகங்கள் தானாக பிரதிக்கிற தேகாத்மா இருக்கு, அதுதான் அகங்காரம். அதுவே சர்வபூதான நிர்மமாக மைத்திர கருணையேவச்ச நிர்மமாக நிரகங்காரः சமதுக்க சுகம் சமதுக்க சுக. அதாவது சுகதுக்க ஆகமையோகோ சாங்கல்பிகையோகோ அந்த ஹர்ஷ உத்வேக அப்படின்னு பாக்கியிருக்காங்க. அதாவது சுகம் துக்கம் இவைகள் இரண்டையும் சமமாக கொள்ளுது. அதை சுத்தப்படுத்தி அதெல்லாம் கஷ்டப்படுறான். இவன் கர்ம பலத்தை பகவான் தியாகம் பண்ணவங்க இவனுக்கு இவன் சுக துக்கங்களை சமமா பாதிக்கிறவன. அதாவது சுக துக்கங்களை சமமா பாதிச்சவன என்ன, சுகம் துக்கம் ஒண்ணுதான். சுகுதுக்கு ஆகம யோகம் சாங்கல்பிக யோகம். சாங்கல்பிகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, சுகம் ஒன்றும் பிரமாதம் இல்லை. எத்தனையோ சுகங்களை நாம் அனுபவிச்சிருக்கோம். அந்த சுகத்தை ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை. ஒவ்வொரு சுகம் பேசி ஒரு சுகம் வந்து இது சாங்கல்பிக்காக சுகத்துக்கு ஆகமையோகோ சாங்கல்பிகையோகோ ஹர்ஷ உத்வேகம். சாங்கல்பிகம்னா என்னன்னு பாருங்க, இதுதான் பயங்கர கீழே இருக்கும். இது சுகம் அப்படிங்கிறது சுத்தம்ங்கிறது ஒன்றும் பிரமாதமா இல்லை. எவ்வளவு சுகங்கள் அனுபவித்தாரு, எந்த சுகமும் கூட இல்லை. அந்த சுகங்கள்லாம் அப்படி போயிட்டு அது மேல புத்தகங்கள் வந்து புத்தகத்துக்கு ஒரு சுகம் வந்து நிறைய புத்தகங்களை அனுப்பிச்சு நிறைய சுகங்களை அனுபவிச்சாரு. நமக்கு என்ன இருக்கு, சுகங்கள் அனுபவிச்சு ஒன்றும் வழக்கம் இல்லை, துக்கங்களை அனுபவிச்சு ஒன்றும் இல்லாம அழிஞ்சு அது சுகத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு. இதுல என்ன கஷ்டம் கேட்டா, சாங்கல்பிகமா என்னன்னு கேட்டா, ஏன்னா சுத்தமும் துக்கமும் ரெண்டும் ஒண்ணுதான் சமமா தான் இருக்கு. அதுல துக்கம் தான் நாம இன்னும் மீட்டப் பண்ணிக்கிறோம். துக்கம் தான் அது இன்னும் ரொம்ப அழிச்சு போல நம்மளால இமேஜின் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்மளை படுத்த தேவைய சுகம் துக்கம் இருக்குல்ல. வருஷம் துக்கம் வருஷம் துக்கம் வருஷம் வந்தோட பார்க்கணும் அப்படின்னு இருந்தாக்க சுகமும் துக்கமும் ஒண்ணுமே பண்ணல. அதுவே போது உருவாக்கு துக்கம் பாட்டு இருக்கும் போது சுத்தமோ துக்கமோ ரெண்டுமே நம்ம ஒன்றும் பண்ணிடல. 64 வயசும் இல்லை சாமி, எனக்கு எந்த துக்கம் என்ன என்ன பண்ணிருக்கு, என்ன சுத்தம் தான் என்ன பண்ணிருக்கு, அதுபாட்டு ரெண்டு வந்து போயிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். அதனால அதாவது சுத்தமா வேட்டம் பார்த்துக்கோம், சுகமா வேட்டம் பார்த்துக்கோம் அப்படின்னு இந்த ஹரிஷம் உத்வேகமாக இருந்துட்டா இதெல்லாம் சாங்கல்பிகமான சாங்கல்பிகமா என்னோ நாமலாம் நினைச்சிட்டோம். சுத்தமா என்ன வரப்போது மாதிரி நம்மளா ஒரு இமேஜின் பண்ணிக்கிறோம். அது நமக்கு ரொம்ப அர்த்தத்தை ஏற்படுத்தி அதுல ஒரு போராட்டம் பண்ணுறோம். துக்கம்னா என்னமோ நம்ம அழிச்சிட்டு போல நம்மளா ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அது துக்கமாக அதனாலே நம்ம கிடைக்கும். நாமளா பண்ணிக்கிற சாங்கல்பிகமான நாமளா பண்ணிக்கிற இந்த பீக்கத்தை விளக்கிட்டு பாருங்கன்னா துக்கம் துக்கம் ரெண்டும் ஒண்ணு செய்ய வித்தியாசம் இல்லை.
எல்லா சூழலையும் அனுபவிச்சுட்டு விழா இருக்கும், எல்லா புத்தகங்களையும் அனுபவிச்சுட்டு விழா இருக்கும். நாம் எவ்வளவோ சட்ட சூழலாம் அனுபவிச்சிருக்கோம், ஒன்னும் அனுபவிக்காது. எவ்வளவோ அது பெரிய பெரிய புத்தகங்களையும் அனுபவிச்சிட்டோம். எது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அதனால இந்த சுகதுக்கு ஆகணும் எல்லாம் சாங்கல்பிக்கங்கள் என்ன நாமளா மனதுனால சாங்கல்பிக்கம்னா மானசம், நாமளா அதுக்கு அதிக விசுவாசம் கொடுக்கும். எனவே சுத்தமா அது வந்துதான் நமக்கு அப்படியே போது நாமளா ஒரு அதிகமா கற்பனை. அதனால புத்தகங்களே நம்ம அழிச்சிடும் போது நாமளா ஒரு கற்பனையை சொல்லிட்டு அதனாலதான் சென்றாங்க. அப்படியே இந்த நாமளா பண்ற இது எடுத்துட்டு பார்த்தா சுகமுக்கும் ஒரே மாதிரி வேற சுகம் ரெண்டு பேர் சுகம், இந்த ரெண்டு பேர் சுகம் தான் ரெண்டு சுகம். சுகமான சுகம் இருக்கு இல்லையா, வரும்போது சந்தோஷம் போகும்போது துக்கத்துக்கு போகுது. துக்கம் இருக்கு இல்லையா, வரும்போது கட்டத்தை கொடுத்துட்டே வந்து போகும்போது சந்தோஷமா இருக்கு. ரெண்டுமே ரெண்டு இருக்கு. நாம சாங்கல்பிக்கம்னா என்ன இருக்கும், நாம மனசுனால ஒன்று அதிகமான பிரீத்தி இருக்கு, ஒன்று அதிகமான அபிவிருத்தி இருக்கு. நாமளா பண்ணிக்கிறதா சுத்த சுத்த ஆகணுங்கள்ல இந்த சாங்கல்பிகமான நாமளா மன இதுல அதிகமா மனோரத்தப்படுகிறோம் தவிர இதுல வேற எதுவும் இல்லை. அதான் சுகத்துக்கு ரெண்டு ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சிலமா நினைக்காம வாக்கு ரெண்டு ஒண்ணுதான். நம்மளா சுகத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறோம், நாமளா சுகத்துக்கு அத அதிகமா அதை கருணம் ரெண்டும் இல்லாம சுகம் தான் ஒன்று போகுது, சுகம் தான் ஒன்று போகுது இல்லையா. எல்லாம் நமக்கு பூர்வ கர்மானங்கள்லாம் ஈஸ்வர சங்கல்பம் தான் வருது. எதுவானாலும் பருவம் முடிஞ்சது இறக்கிட்டாங்க ரெண்டு ஒன்றுதான். निर्ममो निरहंकारः समदुःख सुखः शमी அதாவது அந்த இந்திரியங்களுடைய ஸ்பர்சங்களால் உண்டாகக்கூடியதான அலட்சியங்களாக இருக்கக்கூடியதான பீடைகள் குற்றங்கள் இருக்குல்ல, அவைகள்ல அவைகளை பொறுக்கக்கூடியவனாக இருக்கும். கண்ணா மக்களுக்கு அபச்சாரத்தை கணிச்சா அது அந்த கணத்துக்கு சொல்லல. இந்திரியங்களுடையதான வியாபாரத்தினால சப்தாதி விஷயங்கள் இந்திரியங்கள்ல வந்து கொடுக்கக்கூடியதான துக்கங்கள் சீப உஷ்ணம் இந்த சுக துக்கங்கள் இருக்கு இல்லையா, இவைகளை பொறுத்துக் கொள்ளும். ஆமா, மாத்ரா சம்ஸ்காரத்துக்கு சீதோஷ சுக துக்கதான ஆதமா அபாயினோ நிச்சயம் மைத்ரா கர்மயேவச்ச நிர்மமோ நிரகங்காரः சம துக்க சுகः ஷமி. ஷமினாக அபஜ்யனாக தேக ஸ்பர்சங்களால் வரக்கூடியதான சீதம் உஷ்டம் போன்றதான சுக துக்கங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்ளும். இப்படி எப்படி சொல்றதுன்னா சனி அது சந்துஷ்டான அதாவது எதிர்த்த உபரத்தையில ஏனக்கேனாது தேகதாரணம் சந்துஷ்டான எதிர்த்த உபரத்தம் அப்படின்னாங்க இருக்கும். நாம ஒண்ணுமே பண்ணாதவங்க வருது அர்த்தம் இருக்காது. நாம விழுதுலயே இருக்கணும், அதுவா எதிர்த்தியா மேல இருந்து விழும், விழுந்தா அதை எடுத்து தேகதாரணம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அவர்தான் அவுட் ஆஃப் கான்டெக்ட் சொல்றதுக்கு அர்த்தம் பண்றான். வெறுமையே இருக்குது ஏதாவது எதிர்த்தாங்க சத்துக்கு என்ன கேட்டாங்க ஏற்று வகிதம். ஏற்று வகிதம் அப்படின்னா என்ன இருக்கும், நாம செய்கிற காரியத்துக்கும் நமக்கு அதனால கிடைக்கிறதான பலத்துக்கும் ஈக்குவேஷன் நம்பர். நான் செஞ்ச காரியத்துக்கு எனக்கு இது கிடைத்ததுன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு விதிக்கப்பட்ட கதையை செஞ்சுட்டே இருக்கும்.
நமக்கு நித்திய நைமித்திகமான கர்மாக்களை எப்படி செய்யணுமோ அது மாதிரி தேவதாரணத்துக்கான கர்மாவையும் நாம செய்யணும். அதையும் நாம பெரும்பாலும் உத்தேசியமா கொண்டு செய்யணும். அதுக்கு ஈஸ்வர சங்கல்பத்தினால நம்ம ஏற்கனவே இருக்கிற புண்ணியமா கொடுத்த கர்மாக்கள் எல்லாம் பார்த்து கடன் போட்டு ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தை என்ன கிடைக்கிறதோ அதை சந்தோஷமா இருக்கணும். நான் இவ்வளவு பண்ண எனக்கு இதான் கிடைச்சது, அவங்க கொஞ்ச காலம் செய்ய அது நிறையா கிடைச்சது அப்படிங்கிற அது அந்த எண்ணம். நான் செய்யறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அது எப்ப நான் செய்த காரியத்துக்கு எனக்கு கிடைச்ச பலனையும் நான் ஈக்குவேட் பண்றதுனால இல்ல. நான் செய்த காரியத்தை பகவான் என்னுடைய நித்திய நைமித்திகமான வைதிகமாக்கிற என்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் வேற எந்த பலனையும் அபேட்சிக்காமல் பகவானுடைய கீர்த்திக்காக செய்ய முடியாது. அத மாதிரி என்னுடைய தேகதாரணத்துக்காக நான் செய்கிறதையும் அதுல நேரடியா பலனை அபேட்சிக்காமல் அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக பண்ணி ஈஸ்வரன் அவன் சங்கல்பத்தினால என்ன கொடுக்குறானோ அதுல குறை சொல்லாமல். அதனால எதிர்த்தாலாத சந்தோஷம் சொல்றனே, எதிர்த்தாலாத சந்தோஷம்னா நம்ம ஒண்ணுமே செய்யாம உட்காந்தா தானா வந்து கிடைக்கும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அர்த்தம் ஒரு சாஸ்திரத்தையும் சொல்லல. இந்த மாதிரி அர்த்தங்கள் சொல்றதுன்னா சொல்ல சொன்னா அவசியமா பிரயாசம் தான். அந்த மாதிரி அர்த்தம் இல்ல. நாமளும் அனாவசியமா இல்ல நாமளே அவமானப்படி சாஸ்திரத்தையும் அவமானப்படுறோம் அப்படி இல்ல இல்லையா. எதிர்த்தா அப்படின்னா கேட்டோம் அதுக்குரியதான ஹேத்து ரசிக்கணும். அந்த கிடைக்கிற பலனுக்கு அதுக்கு நாம் செய்கிற காரியமானது அதுக்கு ஹேத்து இல்லை. நாம் செய்கிற காரியம் பகவானுக்கு அர்ப்பணமாக பகவத் ஆராதனாக செய்யும். பலனானது பகவான் மீதான அனுகிற சங்கல்பமாக கிடைக்கிறது. நாம் செய்கிற காரியத்துக்கும் நமக்கு கிடைக்கிற அதுக்கு பலனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏற்று சம்பந்தம் கிடையாது. அதுதான் எதிர்ச்சா லாபம். அந்த எதிர்ச்சா லாபத்துக்கு சந்தோஷம்னா என்னன்னா நமக்கு இன்னும் கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வளர்ச்சாரு. ஏன் கொடுத்துருக்கிறாரு அதை போய் நமக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அதுல குறையா நினைக்க கூடாது. அதனால சந்தோஷமான எண்ணம் குறையாதவனாக இருக்கு. நான் ரொம்ப கஷ்டம் பார்த்துனாலே அப்படியேதான் நிறைய ரொம்ப இருக்கு. நிறைய சொல்லுங்க ஒரே மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அது பார்த்து ரொம்ப கொஞ்சம் நிறைவேச்சு. அதனால சத்துக்காக குறையாமல் ஏன்னா நாம் செய்த காரியத்துக்கு நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கிறதுனா பகவானுடைய அனுகிரகத்தால் பகவானுடைய சங்கல்பத்தால் கிடைக்கிறது அப்படின்னாக்க அதுதான் எதிர்த்தாலாக. நாம ஒன்றும் பண்ணாமல் இருக்கும்போது வெறுப்புல இருக்கும்போது நமக்கு வந்து கிடைக்கிறது இருக்கிறது. அது எதிர்த்தாலாகிறதுக்கு அர்த்தம் இல்லை. எதிர்த்தாக எதுவுமே கிடைக்காத சித்தாந்தம். கேள்வி இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா எல்லாத்துக்கும் கேள்வி என்னன்னு கேட்டா நாம் செய்கிற காரியத்தை கேட்குவா நினைக்காமல் ஈஸ்வரத்துடைய சங்கல்பத்தை கேட்குவா நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் ஈஸ்வரத்துடைய நிகிரகம் தான் கேள்வியை தவிர நாம செய்த காரியம் கேட்கும் நினைக்கக்கூடாது. நாம ஒண்ணு செய்யாமலும் இருக்கக்கூடாது. நாம செய்யற காரியத்தை பல கேட்குவாங்க நினைக்கவும் கூடாது. மற்ற காரியங்கள்லாம் 3வது அத்தியாயத்தை ஏற்கனவே பாக்கிட்டா சாப்பிட்டாரு. சாப்பிட்டாக்க பசி தீர்றதுங்கிறது கூட சாப்பிடறதுக்கும் பசி தீர்றதுக்கும் சேர்த்து சாதம் கிடையாது. எத்தனையோ பேருக்கு சாப்பிடாம பசி தீர மாட்டேன். எத்தனை பேர் சாப்பிடாமே பசி தீர்றது. எல்லாம் மெடிக்கல் இருக்கு. எல்லாரும் ஈஸ்வர சங்கல்பம் தான். இதான் சுவாமி சந்துஷ்டா இல்லையா, சததம் சந்துஷ்டா. அப்புறம்
சததம் சததம் சொல்லிட்டா சததம் யோகி. சததம் யோகின்னு என்னப்போம்? எப்பொழுதும் இடைவெளியின்றி எப்பொழுதும் தேகேந்திரிய மனப்பிராண ஞான புத்தியாதிகளை காட்டும் வேறுபட்டதான பரமாத்மாவுக்கு சேதபூதமான ஞானீக நிரூபணியமா இருக்கிற அனுபரிமானமாக இருக்கிற ஆத்மாவையே எப்பொழுதும் சுந்தரமாக பெரும்பாலும் நமக்கு உள்ள உறவை இந்த சரீரத்தை பற்றின எண்ணம் தான் கிடைக்கிறது. இந்த கையால் கட்டுறது இந்த உடம்பை நினைச்சா இந்த சம்சாரத்துள்ள அத்தனை வீட்டு வருது, அந்த பிள்ளையை நினைச்சா அத்தனை வீட்டையும் ஒரே சொல்லிக்கிறது. புறமர கட்சி கொண்டு இரு வல்வினை யாருமை முறை முறை யாக்கை புகழ் இந்த சரீரம் இந்த ஜெயமான சரீரத்தை பார்த்து பார்த்து இல்லையா இதே தான் நினைச்சதுதான் பெருமாளுக்கு நமக்கு உள்ள டிஸ்டன்ஸ். இந்த சரீரத்துக்கு அதை பத்தி நினைக்கிறத ஒழித்து இந்த உள்ள இருக்கிற உபாதேயமான வஸ்து இருக்க பெருமாளுடைய வஸ்து இதை நினைக்க என்ன சொல்லிட்டான், நமக்கு பெருமாளை தவிர யாரும் இல்லை, இந்த தேகமே இல்லையா நமக்கு பராயான இதுவே நமக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ் வச்சாங்க. அப்புறம் இதோட சம்பந்தம் இல்லாத பந்துக்கள் தான் நமக்கு ரொம்ப அத்தியந்த அவுதாரமான கொண்ட வேண்டிய மக்கள் இருந்தால் சுத்தத்தவர்கள் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மட்டும் யாரும் இல்லை. கேள்விகளும் கீழும் மேலும் முற்றவும் என்பதனால் தொண்டரானாய் இருந்து உயரெல்லாம் உள்ளே கண்டியே அது பெருமாள் உத்தமான ஒரு பந்து அப்படின்னு அந்த எண்ணம் வந்த உடனே என்ன ஆகும் கேட்டா இந்த மற்ற தேர்தல் பிரீத்தி எல்லாம் போகும். அத்தனை பிரீத்தியும் பெருமாள் வேணும். அதுதான் சொல்லுங்க. ஏழை கண்டிகரும் பெரும் நன்மக்களும் மேலாள் தாய் கண்டிகரும் அவரே இனியாதாக எல்லாமே சகல விதமான பாந்தமும் பெருமாள் உத்தரவும் தான் ஆகும். ஏன்னா பெருமாளை தவிர மற்ற பேருக்கு நம்ம சொந்தமா இருக்கிறோம், இந்த தேகத்தினால சொந்தமானது. இந்த தேகத்தையும் நம்மளும் பிரிச்சு பார்த்துட்டோம்னாக்க அப்ப நமக்கு பெருமாளை தவிர வேற ஒன்றும் கிடையாது புரிஞ்சுக்கணும். அடுத்த கணக்கு சேர்த்து பெருமாள் மேல அளவற்றதான பிரிச்சியாக பெருக்கெடுத்து பிரவேசி. அதுக்காக இந்த ஆத்மசாபாரத்தை பண்ண சொல்றேன். கண்ணை விண்ணோசிலானை பெருமானை நன்னியின் நன்னகில்லா நடுவே ஒரு தொழிலுக்கு சின்னம் எடுத்த கட்டி பல செய்தினை கண்டித்தார். உன்னை நிறைய வைத்து என்னை போற வைத்தாய் புறமே. பெருமாள் நம்மள தன்னை சேர்ந்து பிரிக்கிறதுக்காக இந்த சரீரத்தை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த சரீரத்தை எப்போ இருக்குமோ அப்போ நமக்கு பெருமாள் உற்பத்தம் பண்ணுவார். ஏன் அதுதான் சாமி, அதனால ஒரு சததம் யோகின்னு நினைப்பாங்க. சததம்னா எக்காலத்திலும் யோகின்னு நினைப்பாங்க. தேகாதிகளை காட்டு வேறுபட்ட இலக்கணமான ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருப்பதுதான் யோகம். அப்படி சததம் யோகி இல்லையா. யதாத்மா யதாத்மான நினைப்பாங்க. ஆத்மான மனசு எத அப்படின்னா நன்கு நியமிக்கப்பட்டதான மனோவிருத்தியை உடையவன். மனசானது சஞ்சலமாக இங்கு வந்து அகலந்து போகாமல் மனசை நல்லா அடக்கி ஆத்ம நேரத்தை நிலைநிறுத்தக்கூடியவன் இருக்காங்க. அவன்தான் யதாத்மா. எதனா நன்கு நியமிக்கப்பட்ட ஆத்மான மனசு அதை உடையவன் யதாத்மா. அப்படின்னா புறம்பே போகாமல் கண்ட வஸ்துக்குள்ள போய் பட்டி நேயாமல் நம்ம ஆத்மாவிலே நல்லா நிலைநிறுத்தப்பட்டதான மனசை உடையவன் யதாத்மா. அதுக்கு பேர் திருட நிச்சயா. திருட நிச்சயான்னு நினைப்போம். வேதாந்த சாஸ்திரத்தை அத்தியாத்ம சாஸ்திரத்தை உபதேசிக்கப்பட்ட 10 வித புருஷார்த்தங்கள் எல்லாம் மெய்யே அப்படின்னு அதுல திருடமான நிச்சயம் இருக்கு. அப்பப்ப சொல்றது வந்து அவன் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்காதோ. பரமாசிரியர் அப்படியும் படிச்சவருக்கு கூட சந்தேகம். அந்த சந்தேகம் வரக்கூடாது. மொழி பரவி வைக்கும் பொருள் எல்லாம் நெய்யக்கூட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 10 வித புருஷார்த்தங்கள் எல்லாம் மெய்யே. அவைகள்ல ஒன்றும் பொய் இல்லை.
அப்படின்னு சொல்லி அதுல திருட நிச்சய புத்தி இருக்கு இல்லையா, அது அதான் திருட நிச்சயம். அப்புறம் மையப்பித மனோபுத்தி இவ்வளவு இருந்தால் ஏதாவது லோகத்துல ஏதாவது ஒரு கூட்டத்துல ஏதாவது ஒரு நேரம் துவேஷம் இருந்தால் அதனால பகவான் இந்த மனசாட்சி முடியாது. திரும்பி அந்த வஸ்து மேல உள்ள துவேஷம் தான் முடியுது. அதனால சர்வபூதானாம் அத்வேஷா சர்வேஷு பூதேஷு மைத்ரஹ சர்வேஷு பூதேஷு கருணஹ நிர்மமஹ நிரஹங்காரஹ சம துக்க சுகஹ ஷமி சம்புத்தஹ சமலம் யோகி யதாத்மா திருட நிச்சய. இப்படிப்பட்டவன் தான் மையெடுத்த மனோமுகி பவிஷ்யம். இப்படி இருந்தார்கள் சஹா மத்பக்தன். இப்படி இல்லாதவன் என் பக்தனாக ஆக முடியாது. வேற சொல்லப்பட்டது ஒன்று குறைஞ்சால் கூட ஆனால் இப்படிப்பட்டவன் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக முதல்ல நல்ல மன்னோம் எல்லாருமே சில பயிற்சியை நினைச்சுப்பார். அதை போக அவாது பெருமாள் சொல்ற பெருமாள் மதிப்பு ஒன்றும் தப்பு நமக்கு தெரியாதா, யாரோ ரஜகன் சொன்ன வார்த்தை கேட்டு பண்ணணுமா? அப்படிலாம் இல்ல. லோகத்தோட அப்பவாதத்துக்கு ஆளாக கூடாது. நான் ஒரு தப்பு பண்ண அவன் சொல்றாங்க உண்மையா இருந்தால் கூட தப்பு பண்ணாமல் இருந்தா கூட தப்பு சொல்லியே இருக்கக்கூடாது. அதனால லோகத்துல நாங்கெல்லாம் என் மனசாட்சிக்கு நான் ஒரு தப்பு பண்றேன்னு சொல்லக்கூடாது. யாராவது மேல ஒரு தப்பு சொன்னாங்க அந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம். அவன் என்ன சொல்லிட்டு போறா என் மனசாட்சி சொல்லுங்கிறது அதுவே பெரிய விஷயம். அதனால இந்த ஜீத்தர் சொல்றதெல்லாம் சொன்னேன் எனக்கு வந்துட்டோம். அட்லீஸ்ட் இதுக்கு முன்னால 2வது தேதி நிறைய சொல்லிருக்கேன். இது இப்போ இந்த 12வது தேதி இந்த 11 சொல்றதையாவது கொஞ்சம் படிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தாலே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளே அசன் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம இதெல்லாம் சொல்லி கொண்டாட கொண்டாடணும்னு எதிர்பார்க்கிறாரு. நாம இதுபடி இருக்கோங்கிறதான சந்தோஷம் நமக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். எவ்வளவோ ட்ரை பண்றோம். இப்ப பாருங்க இப்படி மையத்திட புத்தியே பகவான் வாசுதேவன் தான் இந்த என்னால கலாபிசக்தி இல்லாம அனுஷ்டிக்கப்பட்ட சர்வ கர்மங்களால் ஆராதிக்கப்பட்டவனாக என்னுடைய ஆத்மா பரோட்சத்தை அவன் தான் சாதித்துக் கொடுக்க போகிறான் என்று மையத்துக்கு மனோபுத்தி. இப்ப நான் செய்வதெல்லாம் உபாயத்தோடு சுபத்திர அல்ல. என்னுடைய மனசுனால தீர்க்கமா தியானம் பண்ணப்பட்ட பகவான் தானே அவன் தான் எனக்கு அளவற்ற பிரீத்தியோடு கூட அவன் தான் எனக்கு ஆத்ம சாட்சாத்காரத்தை நேர உள்ள பக்தியோகத்தையும் எல்லாத்தையும் அவன் தான் எனக்கு சாதித்து கொடுக்க போகிறான் என்று எவருடன் அது ஒரு திடமாக எண்ணப்பட்டவனாக இருந்தாலும் நான் ஏவம் பூதகா மத்பக்தன் மத்பக்தனான இருக்கும். இப்படி கர்மயோகத்தினால என்னை பற்றிக்கிறோம். இந்த கர்மயோகத்தினாலே பகவான பற்றிச்சுடுவோம். பகவானுக்கு அளவற்ற பிரீதிக்கு விஷயமாக ஆயிடும். நம்ம பிரியகான நடக்கும் அவனுடைய அளவற்ற பகவானுடைய அளவற்ற பிரீதி உரியவனாக ஆனாலே நடக்கும். எமைவேசப்படுவதே தேனலட்சியா இது இவ்வளவு மற்ற சர்வபூதான மத்வேஷ்டா சர்வேஷு மைத்ரஹ சர்வேஷு கருணஹ நிர்மமஹ நிரஹங்காரஹ சம துக்க சுகஹ ஷமி சததம் சத்துஷஹ சததம் யோகி யதாத்மா
திருடனிஷ்டையான என்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அத்தியாத்ம வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கற்பித்த சாஸ்திரங்கள் எல்லாம் மெய்யானவை, அவை எல்லாம் சத்தியம் பரமாத்மன் என்கிற திடமான நிச்சயம் உள்ளவனார் மையாட்சி நமோ புத்தி. இப்படி எவ்வளவு வர்த்திக்கிறானோ அவன் தான் மத்தான், அவன் தான் சகா மம பிரியா. இதெல்லாம் எதுக்காக நடக்கும்? கர்ம தியாகம் பண்ணி இல்ல தான் செய்கிற கர்ம கர்மாக பகவத் ஆராதனமாகப்பட்டவன் அவனுக்கு இப்படிப்பட்டதான உபாதேயமான குணங்கள் எல்லாம் அமைத்து அவன் பகவானுக்கு பகவத் பக்தனாக பகவானுடைய அளவிலிருந்து பிரீதிக்கு விஷயமாட்டான். இந்த 2 ஸ்லோகத்துக்கு சேர்த்து பார்க்கிறார், அவதாரிக்க வைக்கிறார். அனபிசம்சித பல கர்ம உபாதேய அனபிசம்சித பலம், பலத்துல அபேட்சை இல்லாமல் பலத்துல அபிசந்தி இல்லாமல் செய்யப்பட்டதான கர்மாக்கள், அந்த கர்மாவில் நிஷ்டனாக இருக்காங்க. அப்படிப்பட்ட கர்மயோகி அவனுக்கு உண்டாகக்கூடிய உபாதேயமான குணங்களை உபாதேயான குணானு ஆக கர்ம பல தியாகம் பண்ணி கர்மாக்களை எல்லாம் நிஷ்டையோடு அனுப்பிக்கக்கூடியவனான அந்த கர்மயோகத்தால பகவானை ஆராதித்து பகவானை அனவரமா ஆசிரியத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்டவனுக்கு இருக்கக்கூடிய உபாதேயமான குணங்களை எல்லாம் பகவத் பிரீதிகரமான குணங்களை எல்லாம் அனபிசம்சித பலகர்ம நிஷ்டஸ்ய உபாதேயானி குணானி ஆக அத்வேஷாசர்வ பூதானாம் மைத்ர கருணையேவ நிர்மமோ நிரசங்காரः சமதுக்கமி சந்துஷ்ட சபதம் யோகி யதாத்மா நிச்சயः மய்யத்திகமனோ புத்தி யோமே தத்த சமே பிரியः யஸ்மான் நோத்விஜதே லோகः லோகான் நோத்விஜதே தேயः ஹர்ஷாமனிஷ பயோத்வேகைः முக்தோ யஸ்ய சகலே பிரியः यस्मात् नोद्विजते लोकः लोकात् नोद्विजते यः हर्षामर्ष भयोद्वेगैः मुक्तो यस्य समे प्रियः यस्मात् नोद्विजते लोकः लोकः तो லோகத்தில் உள்ள மனுஷர்கள் ஜந்துக்கள் எல்லாரும் பிராணிகள் போன்றவைகள் எல்லாம் லோகா சப்தத்துக்கு லோகத்தில் உள்ள சாஸ்திரத்தினால் அறியப்படுகிறதான தேவர்களை விட்டு மற்றும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான மனுஷர்களும் பிராணிகள் அவர்கள் தான் இங்க லோகா லோகா நோத்விஜதை. இந்த லோகத்தில் உள்ள மனுஷர்கள் இந்த லோகத்தில் உள்ள பிராணிகள் எவனை கல்வி வெறுப்போ பயமோ அடைவதில்லையோ எவரிடத்துல லோகத்தில் உள்ளதான மனுஷ பிராணி போன்றவர்களுக்கு எவரிடத்துல உத்வேகம் உண்டாவதில்லையோ உத்வேகம் தாங்க வெறுப்பு பயம் போன்றவர்கள் உண்டாவதில்லை. லோகத்தாருக்கு வெறுப்பையோ பயத்தையோ உண்டாக்குற காரியங்களை செய்வதில்லையோ நான் உடனே என்ற வெறுப்பு பயம் உண்டாகாது அப்படின்னு எவரிடத்திலே லோகமானது வெறுப்பையோ பயத்தையோ அடையவில்லையோன்னு என்னதான் எவன் லோகத்தாருக்கு வெறுக்கத்தக்கதோ அல்ல பயப்படத்தக்கதோ ஆன செயல்களை செய்யாமல் இருக்கிறோமோ அது மாதிரி லோகாட்சிய உத்திஜதே இவர் யாருக்கு உத்வேககரமான காரியங்களை செய்யவில்லாத காரணத்தாலே லோகத்தில் உள்ள எந்த கூட்டமும் இவருக்கு உத்வேககரமான இவருக்கு வெறுப்பையோ விருப்பையோ உண்டாகக்கூடிய காட்சி யாரும் செய்வது
இவன் யாருக்காலும் உத்வேகரமான காரியத்தை செய்தால்தான் இவனுக்கு பற்றி உத்வேகமான காரியத்தை செய்யறாங்க. பயம்னா என்னன்னு கேட்டா அந்த பகவானுடைய ஆட்சியை உல்லங்கனம் பண்ண மாட்டாதவர்களாய் நாலு வந்து ஒருத்தருக்கு 4 மணி நேரம் ஏன் கேட்டா 4 மணிக்கு மேல 7 யாராவது போனாங்க ஐயா சுவாமி கண்டு கொடுத்தா என்ன பண்ண. ஆனா ஐயா சுவாமி அவர் 92 திருநெல்வேலி யாரையும் பதில் ஏன் கேட்டது கிடையாது. ஆனா அந்த பயத்து அதனால்தான் இந்த வாழ்வு அப்படின்னு யமன்னா பெருமாளுக்கு அர்த்தம். அதான் ஒன்றும் ஆபத்திட்டவங்க எல்லாரும் போய் ஐயா சாமி சொல்லுவோம். எல்லாரும் போய் ஐயா சாமி எல்லாரையும் நாங்கள் சொல்ல முடியுது கோவிந்த மாதிரி ஐயா சாஸ்திரம் எல்லாம் கொண்டாட மாட்டோம். உலகத்துல மற்றவெல்லாம் யாரும் நம்ம யாரோ நமக்கு யாரோட எந்த சமூகம் அதாவது கேட்கறீங்க சொன்னேன். பயம்னாக்க இந்த மாதிரி பயம் நோக்கிட்டே லோகா லோகாது நோ உத்திட்டே. எவன் லோகத்துல எந்த பிராணியிடத்திலிருந்தும் உத்வேகத்தையோ பீதியோ அடைவதில்லையோ அது மாதிரி லோகத்துல எவனிடத்துல உத்வேகத்தையோ பீதியோ எந்த பூதங்களும் அடைவதில்லையோ அப்படிப்பட்டவன் ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகி முக்தான். ஹர்ஷம் அமர்ஷம் பயம் உத்வேகம் இவைகளிலிருந்து முக்தான். அது பயத்துக்கு என்ன அவனை கவனமா இருக்க வைக்கணும். எவனுக்கு அந்த சக்தினால மரணம் வரவில்லை. அவெல்லாம் வந்து இந்த மரணத்துக்கு எவனா எவனா ஒன்னா எவன் அவன் போய் வேற எவன் வரணும். அதுக்குதான் என்ன தாக்குறி இதெல்லாம் அட்டவாதம். எவன் எப்படி இந்த காரியத்துல கவனமா இருக்கான் அப்படின்னு அவன் தலைமையில கட்சி தொகுதியோ அதை அப்படியே அதெல்லாம் உண்மை இல்லை. பகவான் யாருக்கையும் பரிபாலனம் பண்றது அவ்வளவு ஜாகிரதான். தலைமையில கட்சி கொண்டுனா உபயோகமோ அப்படிதான் செய்யறவன். ஏன் நம்ம வந்து போகணும் ஜுடிஷியரி அதுதான். ஒரு நியாயாதீசன் ஒரு ஜட்ஜி இருக்காங்க அவன் தான் நினைச்சான். அவன் ஜட்ஜி கேட்டு படிக்க முடியாம இது பண்ணாங்க உடனே அவனுக்கு புக்கை ஏற்படுங்கிறத அவன் நினைக்கிறான். அது ஏழாத்துக்கு பயம் இல்லை, அநியாயத்துக்கு பயம். यस्मात् नोत्सृजते लोकः लोकात् नोत्सृजते यः हर्ष अमर्ष भय उद्वेगैः मुक्तः. யார பக்கமோ ஹர்ஷம் இல்லை, யார பக்கமோ அமர்ஷம் இல்லை. அது மாதிரி யாரை பற்றினதான யாருக்கும் பயமும் இல்லை, யாருக்கும் உத்வேகமும் இல்லை. கஞ்சன பிரதி கஞ்சன பிரதி நான் அமர்ஷா
கஞ்சன பிரதி ந பயா, கஞ்சன பிரதி ந உத்வேகா. இவைகளே எவன் விடுபட்டவனாக இருக்கானோ ஏவம் பூதா யஹ தஹ மம பிரியஹ. பெருமாள் கொஞ்சம் பிரீத்தியோட பெருமாளுக்கு பிரீத்தி பாத்திரமா இருக்கு, கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணும். இப்படிதான் இருந்தால் அவன் எனக்கு பிரியமானவன் சொல்லுவாங்க.